அண்ணே நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்கண்ணே, மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. மறுசீரமைப்பு வந்துதான் ஆகணும். ஏன்னா அது 1976 ஃப்ரீஸ் பண்ணோம். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எடுத்துக்கலாங்கண்ணா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. எம்பியை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 90% வாக்காளர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரச்சார வண்டிகளை தான் மக்கள் பார்க்கறாங்க. இன்னைக்கு இங்கிலாந்துல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 650 எம்பி. இங்கிலாந்து போனீங்கன்னா பாப்புலேஷன் 8.5 கோடிங்கண்ணா. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடு, 650 எம்பி அங்க இருக்கிறாங்க. ஒரு எம்பிக்கு சராசரியா 60,000-70,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் நிச்சயமாக எம்பிக்கள் அதிகமான எந்த மாற்று கருத்தில். ஆனா எம்பிக்கள் அதிகமாகறனால இல்ல யூபிக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா அதிகமாயிட்டாங்க, பீகாருக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா அதிகமாயிட்டாங்க, தமிழ்நாடு கம்மியாத்தான் அதிகமா இருக்கும். அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அதுக்கு சொல்யூஷன் நாங்க கொடுக்கிறோம். பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிருக்காரு. என்ன சொன்னாருங்கன்னா, காங்கிரஸ் மாடல்னா என்ன, மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து வரையறுக்கக்கூடிய மாடல் தான் காங்கிரஸ் மாடல். அதுல பண்ணணும்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும். நான் பிரதமருடைய வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. இப்ப பாருங்க உடனே. நாங்களே அந்த மாடலுக்கு ஒத்துக்கலின்னு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன பிறகு அந்த மாடலை தான் பிரதமர் கொண்டு வர்றாங்க அப்படின்னு இன்னைக்கு முதல்வர் சொல்றாருன்னா இது பச்சை பொய் தானே. அதனால் கண்டிப்பா அதிகரிக்கணும் காலத்தினுடைய கட்டாயம். ஆனா தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வருவது எங்களுடைய கடமை, பிரதமருடைய கடமை. அது நிச்சயமா நடக்கும். அண்ணா அறிவிப்பு யாரு கொடுத்தாங்க அண்ணா? அதாவது ஒரு முதல்வரா உட்கார்றீங்கன்னா அண்ணன் ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட், இது சொன்னாங்க, இது நடக்குது அப்படின்னா நான் போய் பதில் சொல்லலாம். நான் சொன்னது பிரதமர் இதை பத்தி கொடுத்த பதிலே உங்க முன்னாடி சொல்லிட்டேன். பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் மாடல்ல நடக்காதுன்னு என்ன அர்த்தம்? மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காதுன்னு பிரதமர் சொல்லிட்டார். அப்படி பண்ணீங்கன்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும், நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ப்ரொபோர்ஷனேட்டா. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ண யார் அவருக்கு சொன்னா? அந்த விசித்திர மனுஷனை நானும் தொலைட்டு இருக்கேன். யார் அவருக்கு போன் பண்ணி தூக்கத்துல அதிகாலையில யார் சொன்னாங்க? யாருமே சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கையிலே அவர்கள் தோற்று விட்டார்கள் என்பதை டைவர்ட் பண்றதுக்காக எதற்காக முதலமைச்சர் அவர்கள் புதுசாக கையில் எடுக்கிறார்? அண்ணே பிரச்சனை வரும்போது பேசிக்கோண்ணே, நாங்க சொல்லத்தானே போறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அண்ணே, ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்களுக்கு சொன்னோமா? எப்படி கொண்டு வருவோன்னு சொன்னோமா?